ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ரோட் ஹவுஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 54 minutes இருக்கு. இப்போ தமிழ் டப்பிங்ல பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை டவுக் லியாம் அண்ட் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாக் ஜிலன்ஹெல், ரெனிலா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1989 ரிலீஸ் ஆன ரோட் ஹவுஸ் அப்படின்ற படத்தோட அபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான். சேம் டைட்டில் தான் இப்பயும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் UFC ஃபைட்டரா இருக்காரு. அவரை பார்த்தாலே தெரியும் அவர் பயங்கரமா சண்டை போடுறவர் அப்படின்ட்டு. அவரை பார்த்தாலே ஒரு 10 பேரை நின்ன இடத்துல இருந்தே அடிப்பாருன்ற மாதிரி தான் இருக்கு. அவர் பார்க்கும்போது ஒரு சிச்சுவேஷன்ல அவரு ஒரு ரோட் ஹவுஸ்ல பவுன்சரா ஜாயின் பண்றாரு. அங்க இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன, அதை ஒரு சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே தரமா பண்ணிருக்காங்க, மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படம் ஆல்ரெடி ரீமேக் படமாவே இருந்தாலும் எல்லா கேரக்டரும் அப்படியே எடுக்காம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரக்டர் ஆட் பண்ணி போட்டிருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்கு பாக்குறதுக்கு. இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அவர் பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. இந்த கேரக்டருக்கு ஒரு பக்காவான சூட்டுன்னு சொல்லலாம். அவர் பண்ற ஒவ்வொரு சீனும் ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லா சீனுமே அல்டிமேட்டா இருக்கு. படத்தோட சினிமோட்டோகிராஃபி எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், BGM எல்லாமே நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் நல்லாவே எழுதியிருக்காங்க. ஆனா ஒரு சில கேரக்டர்ல கொஞ்சம் சொதப்பவும் செஞ்சிருக்க தான் செய்யறாங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை தரமாவே எழுதி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதி இருக்கு. அதனாலேயே பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாவும் லாகிங்காவும் இருக்கதான் செய்யுது. படத்துல மைல்டான அடல் கண்டென்ட் இருக்கதான் செய்யுது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத தவிர்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு 60 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.